பாமக மகளிர் மாநாடு அழைப்பிதழிலும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸின் பெயரும் படமும் இடம்பெறாதது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாமக மகளிர் மாநாடு மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரில் ஆகஸ்ட் 10ஆம் தேதி நடைபெறவுள்ளது. பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் அன்புமணி ராமதாசுக்கும் இடையே மோதல் ஏற்பட்ட பிறகு ராமதாஸ் நடத்தும் நிகழ்ச்சிகளில் அன்புமணியின் பெயர், படங்கள் புறக்கணிக்கப்பட்டு வருகின்றன. தற்போது மகளிர் மாநாட்டு அழைப்பிதழிலும் அன்புமணியின் பெயரும் படமும் தவிர்க்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து ராமதாஸ் தரப்பிடம் கேட்டபோது அன்புமணிக்கு ராமதாஸின் உதவியாளர் சுவாமிநாதன் நேரில் சென்று அழைப்பு விடுத்தார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாம்பரம் சானிட்டோரிய வளாகத்தில் 110 கோடி ரூபாயில் 400 படுக்கை வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள மாவட்ட தலைமை மருத்துவமனையை ஆகஸ்ட் 9ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் திறந்து வைக்க உள்ளார். மேலும் பல்லாவரம் பழைய ட்ரங்க் சாலையில் நடைபெறவுள்ள விழாவில் 25,000 ஏழைகளுக்கு வீட்டுமனை பட்டா மற்றும் நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்க உள்ளார். இதற்காக தாம்பரம் மற்றும் பல்லாவரம் வருகை தரவுள்ள முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. தாமிரபரணி வைப்பாறு இணைப்பு திட்டத்தை திமுக அரசு கைவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் மற்றும் கடலை மிட்டாய் உற்பத்தியாளர்களுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்ற எடப்பாடி பழனிசாமி தீப்பெட்டி மற்றும் கடலை மிட்டாய் கண்காட்சியை பார்வையிட்டார். பின்னர் பேசிய அவர், அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் தாமிரபரணி வைப்பாறு இணைப்பு திட்டம் கொண்டுவரப்படும் என்று தெரிவித்தார். தாமிரபரணி வைப்பார் அந்த திட்டத்தை கொண்டு வருகிறது நிறைவேற்றுகின்ற பணியெல்லாம் துவங்கப்பட்டது. இந்த ஆட்சி விண்ணப்பப்பட்டாங்க. அதை அதிமுக ஆட்சி வந்தது, அது தொடங்கப்படும். இந்த பகுதியில் செழிமையா ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.